அங்கே இருக்கிற இந்த பூர்வ குடிமக்கள்ங்கிறாங்க இல்லையா, அந்த ஹேபிட்டட்ஸ் அங்கே இருக்கிறவங்களை மிச்ச ரிலிஜியனில் இருக்கிறவங்க வந்து அதில் மெம்பராக வந்து போட்டால் அது கிளாஸஸ்க்கு இப்போ ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்னு 2024க்கு லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் இது பண்ணதான் இப்போ அதை திரும்பி அகைன் அதுக்கு ரிவைவ் பண்ணியிருக்காங்க. Hi everyone, good evening. பெரிய லாங் கேப்பு, பட் அது நெசசரி இல்லை உங்களுக்கு. என்ன எப்போ வேணால் யார் வேணால் அவங்க ஓன் இது தானே அக்கார்டிங் டு தேர் ஓன் விஷஸ் தான் டைம் இது பண்ண முடியும். நான் யூடியூப்புங்கிறது ஸ்டார்ட் பண்ணதே ஒரு இதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அம்மா ஜேமா போன புதுசில் 2-3 இது என்னோடய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸை வந்து நான் இது பண்ணதான் எங்கள் ஸ்டாஃப் அப்போ எடுத்தாங்க. அது 2 வந்து வாட்ஸ்அப்பில் போட்டோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நமக்கு வேண்டியவங்க இதில் யூடியூப்பில் போட்டாங்க. அப்புறம் இப்போ 22 எண்டில் தான் கொஞ்சம் சீரியஸ் நோட்டாக அதுக்கு சரி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதையும் பார்க்குறதுக்கு சில வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அது மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணது. இப்போ ஒரு லாங் கேப், ஏன்னா இருக்கட்டும் எனக்கு சில மிச்சம் இதெல்லாம் இருந்ததுனால ஒரு கேப் விட்டு ஓகே இட்ஸ் ஓகே. இன்றைக்கி வந்து இப்போ என்ன இதுன்னா வயநாடு பெரிய டிசாஸ்டரானது. அதில் நிறைய ப்ரே ஃபார் வயநாடுன்னு எல்லாம் நிறைய இது வந்திருந்தது உங்களுக்கு. பட் ப்ரே ஃபார் வயநாடுங்கிறத விட நம்ம அங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நாட் ஓன்லி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இல்லாமல் அவங்கெல்லாம் தான் இதை அவங்க மைண்டு வந்து கரெக்டான இதில் வந்து மாறணுங்கிறது தான், அதுக்கு தான் ப்ரே பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கிற இந்த பூர்வ குடிமக்கள்ங்கிறாங்க இல்லையா, அந்த ஹேபிட்டட்ஸு அங்கே இருக்கிறவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பிரிட்டிஷ் பீப்புள் விட்டுட்டு போன நம்ம பிரிட்டிஷர்ஸோட எல்லாத்தையும் தான் ரெமினன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சொல்கிறது வேணால் எல்லா மாடல் சொன்னால் கூட அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவன் வந்து என்ன செஞ்சான், பிரிட்டிஷர்ஸ் வந்து அவனோட டைமில் இங்கே ரெஜிம் போது அவன் இதெல்லாம் சும்மா நம்ம இது நிறைய இருக்குது, அதில் இங்கே நல்லா இந்த கிளைமேட்டுக்கு நிறைய பிளான்டேஷன்ஸ் இந்த மாதிரி வைக்கலாங்கிற இதுக்காக அவன் ஆரம்பித்து வச்சது. அது ஒரே மாதிரியே அந்த பிளான்டேஷன் இருக்கக்கூடாது, டைவர்சிஃபை பண்ணியிருக்கணும். அது பண்ணல, அவன் ஒரே இது காஃபி இது கார்டமம் இந்த மாதிரி சில இதே தான் போட்டு அந்த இதை சாயிலோட இதை வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. அதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பிளான்டேஷனுக்கு வேண்டிய ஃபேக்ட்ரிஸு, அதுக்கப்புறம் அங்கே ரிசார்ட்ஸு இந்த மாதிரியே போய் அங்கே இருக்கிற அந்த ஹேபிட்டட்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ட்ரைபல் பீப்புள், அப்புறம் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஹில் ஸ்டேஷனுங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஒரு நேச்சுரல் இது இருக்கிற இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணி தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு அது அந்த டிசாஸ்டருக்கு. அதனால் இன்னமுதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மெஷர்ஸோ, ஆக்சுவலாக நான் முன்னாடி இருந்து சொல்கிறது தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸே. இப்போவும் சேஃப்டிங்கிறத விட ப்ரிவென்டிவ் சேஃப்டி மெஷர்ஸுங்கிறது ஒரு இது வந்ததுக்கப்புறம் செய்கிறது. இந்த சேஃப்டி மெஷர்ஸும் வைப்பாங்க சில ஃபயர் இதுக்கு அதுக்கு. பட் ப்ரிவென்டிவாக என்ன செய்யலாங்கிறது தான் முன்னாடியே பார்க்கணும். சாயில் எரோடாகிட்டே இருக்கிறத வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அந்த சீஸ்மிக் இதெல்லாம் நடந்தது எதனாலங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த இதெல்லாம் வந்து அந்தந்த சாஸ்திரம் படித்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஃப்ரம் அப்ராட் கூட ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், வேதிக் சாஸ்திரம்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் முன்னாடியே வார்ன் பண்ணது, பட் அதுக்கு அடிகர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரோட இது சொல்லியிருந்தார். இங்கே நிறைய இது நம்ம என்ன இப்போ நம்ம டெவலப் ஆகிருக்கு, டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால நம்ம செஞ்சுருவோம் வைப்போம். பட் அந்த பில்டு பண்ணாங்க ஈஸியாக. நம்ம இவங்க ஆர்மி பீப்புள் இமீடியட்டாக வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ் இப்போ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு இதெல்லாம் வருங்கிறத எதிர்பார்த்து ஒருத்தருக்கு ப்ளேம் பண்ணுறது தான், எதிர்பார்த்து செய்கிறதில்ல. இங்கே எப்படி ஃப்ளட்ஸ் வந்தது, இப்போ வேகமாக இதோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்றைக்கி வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அங்கே டு இன்ஸ்பெக்ட் அந்த கெலாமிட்டியோட இது என்ன நடந்திருக்குங்கிறத கான்சிக்வன்சஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. இன் பர்சன் அவர் வந்து எல்லாரையும் பார்த்து நிறைய பேருக்கு கன்சோல் பண்ணியிருக்காரு. இது இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு இது நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா நிறைய சாயில் எரோடாகிறதுனால லேண்ட் ஸ்லைட்ஸ் நடக்குது.
அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டாக இன்டர்கனெக்டடாக நிறைய இது நடக்குது. இப்போ ட்ரமாஸ் சின்ன சின்ன லைட்டாக சில இது நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ரிசர்வ் பண்ணணும், அந்த ரிசோர்ஸஸை எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் இன்னும் என்னென்ன இது இருக்கோ நம்ம அட்வான்ஸ் ஆனதை வச்சு நம்ம அதை பார்த்து அதை முதலே ப்ரிவென்டிவாக செஞ்சால் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரியில் கூட, கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரியில் கூட யாரும் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸே எடுக்கிறது இல்லை. எப்போவுமே எல்லாம் நடந்ததுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய பேர் இது பண்ணுறது தான், நான் ஆஜராயிட்டு அவங்கவுங்க சொல்கிறதுல இருக்குது, கொடுக்குறதுல தான் இருக்குது. பட் முன்னாடி செய்கிறது தான் யாரும் பார்க்குறதில்ல. ஒரு சின்ன இது கூட ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நைன்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையே முதல்ல ரிப்பேர் பண்ணிட்டா அது பெருசாகாமல் இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஓகே, தென் இப்போ வக்ஃப் போர்டு இதில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தது 2024 பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ப்ரெசண்ட் பிஜேபி கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ண இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கீ ரிஃபார்ம்ஸாக அவங்க பண்ணது வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோலை டைட்டன் பண்ணியிருக்காங்க. தென் விமன் இவங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. விமன் இதை வந்து என்ன தான் சொன்னால் கூட முஸ்லீம் இதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ரைட்ஸ், அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இல்லை. ஈக்குவாலிட்டி நம்ம எல்லாம் பேசுகிறோம், பட் அவங்களுக்கு இன்னும் ஈக்குவாலிட்டிங்கிறது கிடைக்கல. அதை எவ்வளோ பேர் வேணால் ரெஃப்யூஸ் பண்ணலாம், எதாவது சொல்லலாம். பட் என்னைக்கு கம்பேர் பண்ணுறப்போ நிறைய அவங்களுக்கு இது இல்லை. அவங்கள இன்க்ளூட் பண்ணதை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அமெண்ட்மெண்ட்டு. தென் நான் முஸ்லீம் மெம்பர்ஸுங்கிறத அது வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது. அது கரெக்டு தான். மிச்ச ரிலிஜியனில் இருக்கிறவங்க வந்து அதில் மெம்பராக வந்து போட்டால் அது கிளாஷ் ஆகும், அவங்க மைண்ட் இதுக்கு கிளாஷ் ஆகும். அது யாரும் அதை ஏற்றுக்க முடியாது. பட் என்னோட இது நான் இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு இவங்க கூட சொல்லியிருந்தாங்க, நானும் அதே இதுதான். என்னோடது என்ன, இப்போ ட்ரவிடியன் மாடல் இதில் வந்து இவங்க ஹிந்து டெம்பிள் இதுக்கு வந்து நிறைய ட்ரஸ்டீஸ் எல்லாம், இந்த ஹெச்ஆர்என்சியில் வந்து நிறைய ட்ரஸ்டீஸ் அது இது ஃபார்ம் பண்ணுறது டிஎம்கே, அதுவும் எஸ்பெஷலி டிஎம்கே பார்ட்டி மன்ன நான் சொல்கிறது. அவங்க ட்ரவிடியன் இதுங்கிறது அவங்க தான் கன்ஃபியூஷன். அப்போ புரட்சி தலைவர் சொல்கிறப்போ அண்ணாயிசம்ங்கிறது கன்ஃபியூஷன் தாங்க. பட் இவங்க இந்த ஒரு கிளாரிட்டியே கிடையாது. எப்போவுமே இந்த ஹிந்துஸை அட்டாக் பண்ணி பேசுவாங்க. சனாதனம் கேட்டால் சனாதனத்தை தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம், ஹிந்துஸை இல்லாமாங்க. பட் நிறைய ரிச்சுவல்ஸை எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணிங்கிறது ஒரு, நான் சொல்கிறது சாதாரண வேர்டு. அதெல்லாம் அதை விட அதுக்கு என்ன மாதிரி ஒரு சிவியராக ஒரு வேர்டு சொல்லணுமோ அதுதான். அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அப்யூஸ் பண்ணது இதுதான். இவங்கெல்லாம் ஹிந்துஸை மெனி ஃபார்ம்ஸ் இவங்க வந்து அப்யூஸ் பண்ணது. அப்படி இருக்கிறப்ப இவங்க ட்ரவிடியன் மாடலில் இவங்க ஹெச்ஆர்என்சியில் ட்ரஸ்டீஸ் எல்லாமே இவங்க பார்ட்டி பீப்புள், இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதது. அது வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில்மாங்க. அது மாதிரி இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இவர் டிஆர் பாலு கூட ஏதோ நான் அவ்வளோ கோவிலை இடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படி. அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட எதுக்கு இந்த ஹெச்ஆர்என்சி இது அது இருக்கக்கூடாதுங்கிறது தெரியல. ஒரு பக்கம் சனாதன தர்மத்துக்கு அழிச்சிருவேன்னு சொல்லி அதை அழிக்கணும், அது ஒழிக்க வேண்டியது என்னவோ அழிக்கிறதா ஏதோ ஒன்று. அந்த ரெண்டு டேர்முக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது எனக்கு தெரியல. ஒழிக்கிறதும் ஒன்று தான், அழிக்கிறதும் ஒன்று தான். பட் அதில் அது என்னவோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மிஸ்டர் உதயாநிதி வந்து சொன்னார். அந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு பெருமையாக பேசினாங்க. இப்போ கேசஸ் போட்டிருக்காங்க, ஓகே. பட் அதை நான் அந்த இதுக்கு இன் டெப்த் ஐ எம் நாட் கோயிங் இன் டு இட். பட் என்னென்னா இந்த சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு சொல்கிற அந்த டயஸில் மீட்டிங் போது அந்த இடத்துல நம்ம ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வாஸ் ப்ரெசன்ட் வேரிங் காவி டோத்தி. அது என்ன வேணால் அவர் போட்டுக்கிட்டோம், அந்த இது வேறு. பட் அவர் அங்கே இருக்கிற சமயத்திலேயே இவர் சொன்னார், அதை பெருமையாக கைத்தட்டினாங்க, எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இப்போ வந்து முருகன் கோவிலுக்கு 6 பட வீடுக்கா இல்லை பழனிக்கா ஏதோ ஒன்று, எனக்கு அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதில்ல. ஏன்னா நான் வந்து டிவோஷ்னல் தான். பட் எனக்கு ரொம்பலாம் தெரியாது. எந்த 6 பட வீடும் தெரியும். முருகான்னு சொல்லுவேன், சுப்பிரமணியான்னு சொல்லுவேன், அவ்வளோதான். மிச்சம் இதெல்லாம் தெரியாது. அவனோட இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஏதோ சப்சிடிஸ்லாம் கொடுக்குறது, எல்லாரையும் அதில் ஒரு ப்ரமோட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணாங்க. அது எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம
மக்கள் வந்து இதை பார்க்குற யாராவது ஊபிஸ்லாம் வந்து ஓ நீ உனக்கு என்ன தெரியும் நீ என்ன அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சால் சரிதான். ஒரு பக்கம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா இவங்க. ஒரு மெஜாரிட்டி பீப்புள் ஹிந்துஸ் மெஜாரிட்டின்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிட்டே இருப்பானா, எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறதுன்னு கேட்குற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிறான்டான்னு அடிச்சுட்டே இருப்பாங்களா, சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த இதை வந்து இதுவும் தான் இதுக்கு வந்து யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணி இல்லை இதை சரி பண்ணுறதா இருந்தால் அதையும் சரி இது சொல்லலாம், அது மோசம்னு சொல்லலாம். மைனாரிட்டியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் அதே மாதிரி. இது முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது ஹைலைட் பண்ணுறது என்ன, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட இதுதான் வெதர் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஆர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது அவரோட டிசிஷன் டு ஃபைனலைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நியூ பில் வந்து ஓரல் டிக்ளரேஷனை முன்னாடி சொன்னதை இது வந்து வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டி வக்ஃப்க்கு இது சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறது அந்த ஓரல் டிக்ளரேஷன். இப்போ ஓரலாக ப்ராமிஸ் பண்ணால் கூட எது அதுக்கு ஒரு விட்னஸ் வேணும்பாங்க எல்லாம். முன்னாடி அதெல்லாம் மன்னர் காலத்தில் இருந்தது, நம்ம மன்னர் இதெல்லாம் போயாச்சு இல்லையா, அது எப்படி டிக்ளரேஷன் எப்படி ஏற்றுக்க முடியும், அதெல்லாம் நமது இதாகாது இல்லையா. இங்கே வந்து எப்படி அது செல்லுபடி ஆகும், அது ஆகாது. ஆனால் அதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஓரல் டிக்ளரேஷன் வந்து ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப்க்கு சொன்னால் அது இதாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் த அத்தாரிட்டி டு ஆர்டர் ஆடிட்டிங். இது வந்து சிஏஜி இதுக்கு அவங்க இதுதான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி ரெகுலேஷன்ஸ் வந்து ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறது தான். இது சொன்ன உடனே நான் பிஜேபி நம்ம எவ்வளோ தடவை கிளியர் பண்ணணும், நான் யாரும் கிளியர் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இங்கே எல்லாருமே பிரதர்ஹுட்ங்கிறத பார்க்கணும். ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லி மெஜாரிட்டியை அட்டாக் பண்ணுறதோ இல்லை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறதும் தப்பு. அதே மாதிரி மைனாரிட்டியையும் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ இதில் வந்து எப்படி ஒரு அந்த ரிலிஜியனை சேராதவங்க மெம்பர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏத்திசம் பேசுகிறவங்க அவங்க பார்ட்டி பிரின்சிப்பிளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற சில, ஏன்னா இவங்க எலெக்ஷன் போது ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா ஒன்று சொல்லுவாங்கன்னு எப்போவுமே நடக்கிறது தான். எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா யாரும் இதுக்கு கண்டம் பண்ணி சோஃபார் ஒரு ஸ்ட்ராங்கான இது போட்ட மாதிரி தெரியல. சனாதனத்துக்கு தான் அவங்க நார்த்தில் போட்டாங்களே தவிர வேறு எந்த இதுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ண மாதிரியே இல்லை. எல்லாம் விட்டுறோம். ஹெச்ஆர்என்சிக்கும் ஒரு ரெகுலேட் பண்ணால் அதுவும் ரெண்டுமே பேரலாகவே ரெண்டும் பண்ணால் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸு எல்லாருமே ஒரு ஈக்குவலாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வெல்கம் பண்ணணும். அதே மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இப்போ ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்னு 2024க்கு லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் இது பண்ணதான் இப்போ அதை திரும்பி அகைன் அதுக்கு ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ இதாக போகுதுங்கிறது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எல்லாம் இன்னும் கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். டே 1லேருந்து என்னோடய பிரின்சிபல் வந்து புரட்சி தலைவரோட பிரின்சிபல் மாதிரி தான். யாரையும் ஹார்ம் பண்ணுற மாதிரியோ ஹர்ட் பண்ணுற மாதிரியோ பேசக்கூடாதுங்கிறதுல அவங்க தப்பை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுமே தவிர, ஆனால் அதை என்ன மாதிரி லாங்குவேஜில் ஃபவுலாக இருக்கக்கூடாது அந்த வேர்ட்ஸுங்கிறது. அதே மாதிரி விதவுட் எனி எவிடன்ஸ் ஆர் ப்ரூஃப் வந்து பேசக்கூடாதுங்கிறது நான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி வயலேஷனுங்கிறது என்றைக்கும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இதுலேயும் வயலேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் நான் வந்து, ஏன்னா வி ஆர் ஃபேமிலி ஆஃப் லாயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா பார் கவுன்சிலில் இங்கே இந்த இதில் வந்து இவங்க ஏன்சிஸ்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் டு என்ரோல். கடப்ப கோபாலராவ்னு எங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்ஃபாதர் ஒருத்தர் தான் டு என்ரோல் இன் ட்ரிச்சி பார் கவுன்சிலில். அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாம் சில எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கிற இது பார்க்குறப்போ எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதில் இது நான் யூடியூப் பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஐ எம் ஜம்பிங் ஓவர் டு லீகல் இதுன்னு நினைக்காதீங்க. எத்திக்ஸ்னு ஏன் சொன்னேன்னா இப்போ எல்லாமே இப்போ ஒரு இடத்துல ஒரு 1 மந்த் விதின் ஒரு 15 days பேக் ஒரு இந்த மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங்கோட மர்டர் இது முடிஞ்சு கொஞ்ச நாள்லாம் வந்து நிறைய கிளாஷஸ் ஃபைட் பிட்வீன் தி இன்சைட் த இதுலேயே நடந்தது. யார் லாயர்ஸே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு ஒரு சினிமா சீனில் கிளைமேக்ஸில் இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ அதை விட மோசமாக ஸ்கூல்ஸ்லேயே நடக்குது. பசங்க வந்து மர்டர் அட்டம் டு மர்டரே பண்ணுறதுக்கு பசங்க போய் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. என்னென்னவோ நடக்குது. இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் தான் தே ஆர் பீயிங் ப்ரெஷரைஸ்டு. அந்த ப்ரெஷர்ங்கிறது எதனால் வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 12 years 13 yearsல அவனுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும்?
அவன் இல்லை, எல்லாருமே நான் சொல்கிறது பாய் ஆர் கேர்ள் எனிவன், அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் ஏன் இருக்குது? அந்த ப்ரெஷர் நான் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் இன் மை ப்ரீவியஸ் வீடியோ, ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன் அந்த மாதிரி ப்ரெஷர் வருது ஒரு குழந்தைக்கு? அது என்னென்னவோ செய்யுது, என்னவோ பண்ணி அதை அடிச்சுக்கிறது, ஸ்கூலில் ஒரு இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அட்டாக் பண்ணுறது. ஒரு இவர் வந்து டீச்சருங்கிறவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு தான் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அது இருந்தால் தான் அவங்களுமே ஒரு நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தைரியமாக அவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா பயந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், டிரைவிங்கே பண்ணுறோம்னா டிரைவ் பண்ணுறப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். கான்ஃபிடென்ஸோடு இருந்தால் தான் யாருமே நல்லா பண்ண முடியும் அந்த இதை. அது இல்லாமல் ஒரு டீச்சருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க அந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இருக்கணுங்கிறது, அதுவும் ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்லாம் போட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னா அந்த டீச்சருக்கு வந்து அந்த குழந்தைய சரியாக மோல்டு பண்ணுறதுல ஒரு இது இருக்காது, கன்சர்ன் இருக்காமல் போயிடும். அது வந்து நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், குழந்தைய வந்து கரெக்ட் பண்ணுறத இது பண்ணுறோம். அதேமாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம குட் டச் பேட் டச்சுங்கிறது தெரியணுமே தவிர அதர் தேன் தட் நிறைய அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரிகிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி அவங்க கையிலேயே கிடச்சதுனால எல்லாம் தெரியுதா, இந்த மாதிரி சொல்லி தான் பார்ப்போமேங்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க அவங்களா ஒரு இமேஜினரியாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களோட இமேஜினேஷன் வைல்டாகவும் போகுது. இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, இது மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு அனாவசியமாக ஒரு மேல் டீச்சரையோ இல்லை லேடி டீச்சரையோ ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறது ஒரு நல்லா இல்லை. எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு வீண் பண்ணுற மாதிரி போகுது. எனக்கு வந்து எஜுகேஷனுங்கிற இதில் வந்து குழந்தைங்கள நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க அப்புறமா வரும்போது ஒரு லாயராகவோ இல்லை ஒரு எந்த ப்ரொஃபஷன் வந்தாலும் அந்த எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டானது இருக்குது தர்மம், அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணால் தான் எதுவுமே அழகாக இருக்கும். எந்த ஒரு இதுக்குமே ப்ரொஃபஷனுக்கும் ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் அந்த யூடியூபுங்கிறதும் நம்ம வந்து பேசுகிறோங்கிறது ஒரு நல்லதை இன்கல்கேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிறாங்க, க்ரியேட்டர்ஸுங்கிறாங்க. நான் எந்த கேட்டகரின்னு எனக்கும் தெரியல, பேசுகிறேன் எவ்வளோதான். பட் இன்ஃப்ளூயன்சர்னால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, என்ன இம்பேக்ட் கொடுக்குறீங்க ஒரு பப்ளிக் மேலே அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் கண்ணாபின்னான்னு கச்சா முச்சான்னு பேசுகிறாங்க சில பேர் விதவுட் எனி இது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பில்லு வந்து வர்றது ரொம்ப, அதையும் நம்ம வந்து வெல்கமிங்காக தான் இருக்கணும். அந்த இதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே வந்து நிறைய பேருக்கு இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த ப்ரொஃபஷனை வந்து சரியான ஒரு இதாக எடுத்துக்கணும். ஏன்னா ரீச் ஆகுதுங்கிறப்போ கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது இருக்குது. அந்த மெஷர்ஸ் இல்லாமல் எப்படி வேணால் செய்வோங்கிற மாதிரி ஒரு அன்ரூலியாக இருக்குது சில பேரோடது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் அந்த வயலேஷன்ஸ் அந்த வயலேட் பண்ணாமல் இந்த நார்ம்ஸ் அண்ட் இதை கரெக்ட் பண்ணால் எனக்கு அதையும் நான் வந்து, ஏன்னா நம்ம வந்து சின்ன சேனல் தான், ஆனால் இருந்தாலுமே சில வேர்ட்ஸை நான் வந்து பார்த்து தான் கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து நான் அதான் என்னோடது அதே பிரின்சிபிள் தான். ஏன்னா நம்ம ப்ராட்டப்பே அப்படி தான். நம்ம வந்து அனாவசியமாக யாரையும் வந்து சொல்கிற வேலை கூடாது. பட் தப்பு பண்ணவங்கள சொல்லணும்னு நினைக்கிற ஆள்னாலாம். ஆனால் தப்பு பண்ணதை வந்து நம்ம சைலண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த சிட்டிசனுங்கிறதுல அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கலாகவோ என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு தப்பு நடக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம தார்மீக இது இருக்குது, நமக்கும் அது ரைட்ஸ் இருக்குது டு கரெக்ட் ஆர் பாயிண்ட் அவுட் தட். அதுதான். ஏன்னா இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட இங்கே நிறைய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஃபாலோயர்ஸோ இது என்ன இது அது டேர்ம்ஸோ அவங்க யூஸ் பண்ணுறவங்க சரியான ஒரு இது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, நான் அன்றைக்கி ஒரு யூடியூபரை கூட பார்த்தேன். அங்கே மகாராஷ்டிராவில் வந்த ஏதோ இல்லை ஒரு இதில் வர்ற ஆந்திராவில் வர இதுக்கோ ஸ்கீம்ஸுக்கோ அங்கே நடத்துகிறதுக்கு அங்கே எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அது கமிஷன்லாம் அடிக்காமல் அந்த அதிகாரிகள்லாம் கரெக்டாக செஞ்சாங்கன்னா ஓகே தான் நமக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கிறதே அதே மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு யூடியூபர் கூட நான் அப்போவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், அம்பானியோட மேரேஜுக்கு வரப்போ அந்த யூடியூபர் சொல்கிறாரு, பொண்ணு பையன்னா முன்னாடிலாம் அடக்க ஒடுக்காமல் தலையை குனிஞ்சிட்டு வருவாங்க, பட் இப்போ என்னென்னா குத்தாட்டம் போட்டு வர்றாங்கன்னா என்ன ஒரு அவங்களோட மைண்டு என்ன ஒரு பெர்வர்டட். இதுக்கும் அந்த சொன்ன ஆள் என்னென்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்ட்டிசிபேட் பண்ணுற ரியாலிட்டி ஷோ இருக்கு இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆள், அதில் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு,
அதுலெல்லாம் வந்து அப்போ நம்ம இதில் ட்ரெடிஷனில் கல்ச்சரில் அதெல்லாம் கூட உண்டா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து போய் ஏதாவது நின்று இந்த இதை ப்ரைஸ் வாங்குறதுக்காக தூக்கிட்டு என்னென்னவோ செய்கிறாங்க. அந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டிவி சேனல்ஸில் இப்போ நடக்கிற ஷோஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, கண்டெஸ்ட் பண்ணுறவங்க, இன்னொருத்தரை காம்பீட் பண்ணுறங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க. அவங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. குத்தாட்டம் போட்டு வர்றாரு அனந்த் அம்பானியும் அவங்க ராதிகா மெர்ச்சன்ட்டும். என்ன ஒரு அவங்களோட இது அவங்களோட கையாலாகாதத்தனம் தான் அது காட்டுது. அவங்க செய்யலாம். இங்கே எப்படின்னா சில பார்ட்டியும் அப்படி தான். அவங்க எது செஞ்சாலும் ரைட்டு, அடுத்தவன் செஞ்சால் தப்பு. என்ன அந்த மாதிரி ஒரு பிரின்சிபிள். நாட் ஒன்லி மதர் இன்லா டாட்டர் இன்லா சொல்லுவாங்க. முன்னாடி மதர் இன்லா செய்கிறதெல்லாம் ரைட்டும்பாங்க, டாட்டர் இன்லா செய்கிறதெல்லாம் மிஸ்டேக்கும்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே மைண்டே அப்படி தான் இருக்குது. நிறைய இப்போ யூடியூபர்ஸ்ன்னு சொல்கிறோம். நாட் ஓன்லி யூடியூபர்ஸ், பர்சனலாக பார்ட்டி பீப்புள் எல்லாருமே அவங்க செஞ்சால் அவங்க செய்கிறப்போ அது கரெக்டு. அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. தே டேக் இட் இன் தேர் ஹேண்ட்ஸ். இந்த பார்த்திங்களா, இதனால தான் நாங்கள் அதை செஞ்சோம். பட் இன்னொருத்தங்க இருந்தால் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குங்க. அதில் இவரும் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோ விஷயம் சொன்னார். தென் ஃபார்மோஸ்ட் எனக்கு ஏன்னா இப்போ எந்த இதை சேனலில் வந்து நம்ம யாரையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யாரையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இன் பர்சன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து மிஸ்டர் வரதராஜனுங்கிற நேதாஜி டிவியோட அவரை தான். நான் வந்து அவரை எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். அவரோட இதெல்லாம் ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். அவர் பேசுகிறது எல்லாமே அவங்க இதுதான் வீடியோஸ் தான் நாங்கள் ரெகுலராகவே பார்ப்போம். அவரோட ஏன்னா எங்களுக்கு அவரோட பேசுவோம், அதனால நல்லா தெரியும். அவரோடது ரொம்ப கரெக்டாகவும் இதாக இருக்கும். எல்லாரையும் அவர் யார் ஒருத்தர் ப்ரெசண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க தான் போல்டான பீப்புள். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்கள வந்து ஏற்றுக்கவே முடியாது. தப்பே பண்ணலையா? அப்போ பாயிண்ட் அவுட் பண்ணணும் இல்லையாண்ணா? அவங்க ஆலிஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னா, இவங்க யூடியூபர்ஸும் நிறைய பேர் சைலண்ட் ஆகிடுறாங்க. நிறைய ஃபாலோயர்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்கிறவங்க. அது மாதிரி எனக்கு நாங்கள் அவரோட தான் ரெகுலராகவே பார்ப்போம். மிஸ்டர் வரதராஜனோட நேதாஜி டிவி இது அவருக்கும் தெரியும். நான் அவரோட இதில் நிறைய இதை வந்து இன்ஃபேக்ட் வி அப்ரிஷியேட் தட் அந்த இதை. பட் நான் ஸ்க்ரோல் அதாவது ஐ கேம் அக்ராஸுங்கிறது மாதிரி வந்தப்போ ஒரு சொல்லக்கூடாது, அவங்க நேம் நமக்கு அவசியம் இல்லை. யாருன்னா ஒரு இது சேனல் ஏதோ ஒரு இது. பட் ஐ எம் ஹேவிங் தட் அந்த வீடியோவை நான் உடனே எடுத்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சோம். ஒரு கியூபன் நம்ம ரெவல்யூஷனரி லீடர் யார், கியூபன் சே அவரோட நேம் வச்சிருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னு தெரியல எனக்கு, அந்த நேம் வச்சுருந்தார். பட் அவர் வந்து எவ்வளோ ஈஸியாக வித்தவுட் எனி ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ் அவர் புரட்சி தலைவரை இன்னும் ராமாபுரம் நான் ராமாபுரம் தோட்டத்தில் வந்து போய் அப்போ ஏமா நான் அவர் இருக்கிறப்பே பேசணும்னு சொல்கிறீங்க. அந்த ஆங்கரிங் அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஹோஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. அப்போவே சொல்கிறதுக்கு என்ன அப்போ பேசலையே சொன்னீங்களா? அப்போவே பேசியிருந்தா உங்கள் மைண்டு என்ன ஓடுதுன்னு தெரியுது. ராமாபுரம் தோட்டத்தில் பணமாக இருக்குதா அப்படிங்கிறாரு. எப்படி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு அதுதான் இந்த மாதிரி பேசுகிற பர்சன்ஸை அவங்கள கொஷின் பண்ணணும். ஏன்னா அவங்கள வந்து என்ன மாதிரி கேசஸில் மாட்டணுமோ அது மாட்டணும். ரொம்ப ஒரு வல்கர், அதாவது போனவங்களை பற்றி எவ்வளோ ஈஸி. ஏன்னா யாரும் இல்லை இல்லையா கேட்குறதுக்கு. பார்ட்டியை வேணால் சொந்தம் கொண்டாடிட்டு நிறைய பேர் இருக்கலாம். பட் கேட்குறதுக்கு எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்படி அந்த ஆள் தட் பர்சன் கேன் டாக் லைக் தட் விதவுட் எனி ப்ரூஃப். அவன் எப்படி சொல்லுவான்? அவன் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி பேசலாம் அந்த ஆள்? இது மாதிரி ஒரு ஹோஸ்ட் கேட்குறாங்க. அந்த லேடி கேட்கவே இல்லை. ஷீ டிடன்ட் மீன் தட். பட் அந்த பர்சன் சொல்கிறாரு, இன்னும் திமிரா, இது ஒன்றும் ஒரு தைரியம் இல்லை, இது ஒரு பெரிய ஆம்பளை கிடையாது. போனவங்களை பற்றி பேசுகிற, இருக்கிறவங்களை பற்றி பேசு. அதே மாதிரி ஏஆர்எஸ் கார்டனை பற்றி அகைன் அண்ட் அகைன் அந்த சேம் இதை எடுத்து பேசுகிறாங்க. ஏன் இப்போ 30,000 crores அந்த ஆடியோ லீக்கை வி டிடன்ட் கொஷின், எனி ஒன் டிடன்ட் கொஷின் தட். பேசாமல் தானே இருந்தோம். அது என்ன அப்போ வி ஆர் சப்போர்ட்டிங்கா? டு வி சப்போர்ட் தட்? அதுதான் அதுக்கு தெரியல யாருக்குமே. அந்த இதை வந்து இப்போ 300 கோடி இருக்குமா 400 கோடி இருக்குமான்னு வேல்யூவேஷன் போட தெரிஞ்ச மனுஷங்களுக்கு இப்போ இருக்கிறது ப்ரெசண்ட் இது நடக்கிற சில ஸ்கேம்ஸை பற்றி ஏன் பேச முடியல? ஏன் அதுக்கு வாய் இல்லை? அதே மாதிரி இப்போ எனக்கு ஒன் மோர் தாட் ஐ எம் ஹேவிங். அதை வந்து சில பேர்கிட்ட நான் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். என்னென்னா நிறைய பேர் இங்கே பாலிட்டிஷியன்ஸ்க்கும் தான் அது. நான் அப்போவே ஒரு யூடியூபரோட இதில் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் டு ஹிஸ்
ஹைனஸ் இவர் வந்து இவங்களுக்கு அனந்த் வெங்கடேஷன் மாதிரி சில ஜட்ஜஸ் வந்து ஸோ மோட்டோவாக எடுக்கிற மாதிரி நீங்கள் இதையெல்லாம் பார்க்கணும் இவர் ஆனருங்கிற மாதிரி சில இது நான் வந்து த்ரூ மை வீடியோ ஐ டோல் தட். என்னென்னா இங்கே வந்து பாலிட்டிஷியன்ஸ் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க டியூரிங் த கேம்பெயினிங். எவ்வளவு வல்கராக அது இன்டியூஸ் பண்ணுறது இல்லையா? எவ்வளவு இப்போ ப்ரெசண்ட் சீஃப் மினிஸ்டரு இப்போ இதிலெல்லாம் வருது, எக்ஸ் பேஜில் வருது, எல்லா இதுலேயும் வருது. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு அது அந்த இது இவங்களுக்கு தான் ராமாயணம் தான் பிடிக்காது. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் அப்பாவோட இதை காவியத்தை எடுத்து பேச வேண்டியது தானே. அதில் இருக்கிற லைன்ஸையே நீங்கள் கோட் பண்ணியிருக்கலாமே மிஸ்டர் சிஎம். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளுங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி ஒரு பாலிடிக்ஸில்? அப்போ மிஸ்ஸஸ் கனிமொழி யாரோடையா பேசுகிறா அந்த மாதிரியா? இதெல்லாம் எவ்வளோ வாசிங்க. ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு லேடி இருந்திருக்காங்க நம்ம இதில்ங்கிறது எவ்வளோ அழகாக சொல்லணும். அதை விட்டுட்டு என்னென்னவோ சொல்லியிருக்காரு கேம்பெயினிங்கில். அதெல்லாம் இப்போ எல்லோரும் நிறைய வைரல் ஆயிட்டு. அது சொன்னேன், இந்த இதுக்கும் செக் வைக்கணும். இதுக்கெல்லாமும் நிறையா ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டரே கூட டியூரிங் ஹிஸ் கேம்பெயின் வந்து தமிழியன் வந்து இதில் இருக்கக்கூடாது, ஒடிஷாவில் எப்படி அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாங்கிற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு ஆர்டர் இதுக்கு பாஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் நார்ம்ஸ் வேணும், எல்லாத்துக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். எல்லோரும் யாரும் வயலேட் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி ஒரு யூடியூபருக்கெல்லாம் வந்து வயலேட் பண்ணால் சில ஃபைன் இது இருக்கோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா பார்ட்டிஸில் வந்து காங்கிரஸில் பாருங்கள் அந்த பேசின பிட்ராடோங்கிற பர்சனை அகைன் தே ஹேவ் இன்க்ளூடட் தேர் பார்ட்டி. ஒரு தடவை சொன்னால் அவ்வளோதான், அது திரும்பி எடுத்துகிட்டு சேர்த்துருவாங்க. இங்கே ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அகைன் ஹி இஸ் டாக்கிங் த சேம், அந்த இதை ஃபில்தியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பேசுகிறவங்கள இவங்க என்டர்டெயின் அவங்க வந்து அவங்களெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது யாருமே. அந்த பார்ட்டியெல்லாம் தே ஆர் சப்போர்ட்டிங் தம். எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவங்க மைண்டில் நினைக்கிறது இவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் அவங்களோட தாட்டே. அதனால் இது எல்லாத்துக்குமே ஒரு செக் வச்சாதான் நம்ம தேசத்துக்கே நல்லதுன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா எதுலேயும் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இந்த இதெல்லாம் போர்டு பேனர்ஸ்லாம் வந்து வச்சா தலையிலையா விழுமேங்கிற ஒரு இது கூட இல்லாமல் ஒரு பழைய பில்டிங்கில் ஒரு பெரிய பேனர் வச்சு இன்றைக்கி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, ஒருத்தவங்க மேலே விழுந்து அதில் ஒருத்தர் கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு இங்கே ஈஸியாக வயலேட் பண்ணுறது தான். ஏன்னா இந்த வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அந்த நிமிஷத்துக்கு யாரோ ஒருத்தனை பிடிச்சி போடுறது. அது அந்த கவர்மெண்ட் இல்லைன்னா அந்த போர்ட்ஃபோலியோ யார் இதில் இருக்கோ அவங்க அந்த மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதெல்லாம் யாரும் இங்கே செய்கிறதில்ல. எல்லாத்துக்குமே ஒரு செக் வச்சா எப்படி வக்ஃப்க்கு வந்து சொன்னது நான் எல்லாமே தான் சொல்லுவேன். நாட் ஒன்லி இவங்களே இல்லை, எல்லா இதுலேயுமே ஒரு செக் இருக்கணும். அந்த செக் இருந்து அது அப்பப்போ அது இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று கூட வி ஆர் டாக்கிங் அபவுட் இந்த கெலாமிட்டி இதெல்லாம் வரும்போது அங்கே ஒரு கெலாமிட்டி டேக்ஸ் மாதிரி அந்த பீப்புள்கிட்ட வந்து இப்போ டூரிஸ்ட்லாம் போகிறப்போ அந்த இடத்துல வந்து டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது, இப்போ இ பாஸ் அது இதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணால் அந்த அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தே கேன் டிஸ்பர்ஸ் தட் அந்த மாதிரி செய்யலாம். அது வந்து கரெக்டாக இருக்காங்கிறது டிரான்ஸ்பரன்சி. இந்த இதுக்கு சிஏஜி ஆடிட்டிங் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது எல்லா விஷயத்துலையும் நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் எப்போவும் சில விஷயங்கள் டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட டியூட்டி. நம்ம வந்து இன்னும் மொனார்க்கி இல்லை, நம்ம டெமோக்ராட்டிக் இதில் வந்து எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் ஒரு கணக்கு வழக்குங்கிறது வேணும் எல்லாத்துக்கும். அதை வந்து எல்லா இதுவும் வந்து கொடுக்கணும், அப்பப்போ அதை கொடுக்கணும். இது வந்து கொடுக்கணும், மக்கள்கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும், அந்த இது செய்யணும். செய்யலைன்னா அது சரியாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இங்கே அந்த ஒயிட் பேப்பர் இது வேணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லியராகவே கொடுக்குறேன். அதான் இதை நான் என்ன நினைக்கிறேன், ஒப்பீனியன் அபவுட் என்னோட பெர்செப்ஷன் அண்ட் தாட் இன் அன் இஷ்யூ, அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, see you all, bye bye.